அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 10 இயரில் நடந்த குரூப் 4 தேர்வுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ தமிழில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த வே தெரிஞ்சாவே ஈஸியாக நம்ம எப்படி படிக்கிறங்கிற வேவும் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வெளிப்படைத்தன்மை. அடுத்த கேள்வி, சிலை மேல் எழுத்து போல. இந்த பழமொழி விளக்கும் பொருளை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்காங்க. சிலை மேல் எழுத்து போல இந்த பழமொழி விளக்கும் பொருளை தேர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நிலைத்து நிற்கும். அடுத்த கேள்வி, ஒயிலாட்டத்தின் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இந்த தொடரில் செய்யப்பாட்டு வினைத்தொடர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ செய்யப்பாட்டு வினைத்தொடர் இலக்கணம் சார்ந்து ஒரு கொஸ்டின்ஸ் விழுவது. ஸோ ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஸோ கொஸ்டின்ஸ் நீங்கள் முதல்ல கேட்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை எடுத்துடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், மாலதி மாலையை தொடுத்தாள். ஸோ தொடுத்தாள் என்பது இது செய்வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் இலக்கணம் தான். அடுத்த கேள்வி, சாலச் சிறந்தது. இந்த தொடரின் வாக்கியத்தை அறிகின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ உரிச்சொற்றொடர், இதுவும் இலக்கணம் சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ தமிழ் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டும், ஸோ மொத்தம் 3 டாபிக் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 3 டாப்பிக்கு பேஸ் பண்ணி எந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறாங்கன்னு பார்த்தாவே நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த கேள்வி, மல்லிகை அப்படிங்கிறது என்ன இருக்காங்க, பொருள் பெயர். பள்ளி என்பது வந்து பார்த்திங்கன்னா இடப்பெயர். கிளை என்பது சினைப்பெயர். இனிமை என்பது பண்பு பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இலக்கணம் சார்ந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அடுத்த கேள்வி பாருங்கள், பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ காலப்பெயர் என்பது செம்மை. செம்மை என்பது பண்பு பெயர், அதுதான். ஸோ பண்பு பெயர் என்பது ஆண்டு. ஸோ ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆடுதல் என்பது தொழிற்பெயர், அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த கேள்வி பாருங்கள், கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. ஸோ கேள் என்பதோட வினை எச்சம் பார்த்திங்கன்னா கேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்துழுதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனி. ஸோ தனி வந்து எந்த 2 சுழியா 3 சுழியான்னு பார்த்துக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் சார்ந்தே தான் வருது, நீ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தருக என்ற சொல்லின் வேறு சொல்லை கண்டறிந்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தருதல் என்பது வேர் சொல் என்பது கட்டளை சொல்லாக இருக்கும், ஓகேங்களா. அப்படிங்கும்போது தா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சோ என்பது மதில் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மா என்பது பெரிய. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துடுச்சு. இலக்கணம் சார்ந்து சொல்லும் பொருளும் சார்ந்தே கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்த கேள்வி, பறவை இந்த சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்துக. ஸோ இதனுடைய சென்டென்ஸ் அதாவது சவுண்டு, அதாவது ஒலி வேடுபாறு அறிந்து பொருளை கண்டறிகன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெட்டர் மாறிச்சுன்னா டோட்டலாக அதோடைய உச்சரிப்புகள் மாறிடும். ஸோ அதை சார்ந்து தான். ஸோ கடல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூகை குளரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சந்திப்பிழையற்றன்னு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ பசு என்பது தான் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்பு, காசு, மருந்து எல்லாமே ஒன்று. அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தா சொல் அப்படிங்கிறது எதுகை, மோனை, இயல்பு. ஸோ இசைவு அப்படிங்கிறது தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இலக்கணங்கள் படிக்கும்போது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த கேள்வி, ஸோ இதுவும் இலக்கணம் தான். ஸோ சோறு என்பது உண்டான், பால் என்பது பருகினான், அடுத்தது பழம் தின்னான்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது நீர் குடித்தான். ஸோ இதில் வரக்கூடியது. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 876, அதாவது நம்பர், அதாவது இப்போ ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பருங்கும் போது ஸோ தமிழ் எழுத்துக்கள் வரும்போது இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி, பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள், அதாவது யோகா பயின்று அதிக அறிவு நிரம்பியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சித்தர்கள் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ பள்ளுப்பாட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உழவர் பாட்டுன்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, வரதன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழறிஞர், தமிழ் தொண்டு வரும்போது வரதன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரதன் அவருடைய பேர் என்ன கேட்குறாங்க, இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ காலமேற்புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அழகிய சொக்கநாத புலவர். ஸோ எல்லாமே புது புக்கு நோக்கி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ பழைய புக்கிலும் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அடுத்தது, நீலப்பொய்யில் மிதந்திடும் தங்கத்தோணிகள், இந்த கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அர்ஜுனன் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை.
அடுத்த கேள்வி, உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. சரியான கூற்றை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா இதில் சரியான என்ன கேட்குறாங்க, சேரமரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் தான். அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ கூற்று 1. கூற்று 2 பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டது. ஸோ ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. ஸோ சிலப்பதிகாரம் சார்ந்து கொஸ்டின்ஸ் விழுந்துட்டுருக்கு. அடுத்த கேள்வி, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து, திருக்குறளை என்ன கருத்து உணர்த்துது, என்ன விஷயங்கள் சொல்ல வருதுன்னு கேட்டிருக்காங்க. நேர்மை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ திருக்குறள் சார்ந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. அடுத்து கூற்று 1, ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், ஏறெழுபதை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஸோ கூற்று 2 மட்டுமே சரிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏறெழுபது என்பது தவறு. அடுத்த கேள்வி, யாமறிந்த புலவர்களிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதியார் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஸோ பாரதியார் சார்ந்து கொஸ்டின்ஸ் விழுகுது. அடுத்தது, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது மூதுரை ப்ளஸ் புது புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்த கேள்வி பொறுத்தையாக கொடுத்துருக்காங்க, மதியாதர் முற்றம் என்ன கேட்குறாங்க. ஸோ மிதியாதை அந்த கோடி பெறும். உபசரிக்காதவர் மனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்ணாமை கோடி பெறும் கொடுத்துருக்காங்க. அடுத்த எது, குடி பிறந்தார் தம்போடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடுவது கோடி பெறும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோடாது கோடி கொடுப்பின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொன்ன சொல் தவறான கோடி பெறும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ திருக்குறள் சார்ந்து வரக்கூடிய அடுத்த லைனில் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, தேசிய நூலக நாளாக தேர்வு செய்யப்பட்டது. ஸோ தேசிய நூலக நாளாக தேர்வு செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் நூலகத்தை சார்ந்து கொஸ்டின்ஸ் வருது. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தவர் கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெய்வ மணி மாலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்கவல்லி, அதுதான் பார்த்திங்கன்னா சிங்கவல்லின்னு பேரிட்டிருக்காங்க. ஸோ மூலிகை சார்ந்து வரக்கூடியது, மருத்துவ குணங்கள் சார்ந்து வரக்கூடியதுலையும் இந்த கொஸ்டின்ஸ் விழுந்திருக்கு. அடுத்த கேள்வி, முன்னீர் வழக்கம் மகுடு இல்லை என்று சொல்லியிருக்காங்க. சரியான இது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இது பழைய புக்லையும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பண்டைய காலத்து துறைமுகங்கள் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சேம் அதே தான். ஸோ பட்டினப்பாளையம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆற்றூர் பேச்சு வழக்கில் என்னவா மறுவுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆற்றூர் என்பது ஆத்தூரா மறுவுச்சுன்னு சொல்கிறாங்க. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பெருந்தலைவர் காமராசர். இது எல்லாமே ஓல்டு புக்லேயும் கொடுத்துருக்காங்க, நியூ புக்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே டோட்டலாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை GU போப் தான் கரெக்டான விடை. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாவலேறு பெருஞ்சித்தனார். இது பழைய 9th புக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து, சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர். இதுவும் பழைய ஓல்டு 8th புக்கில் கொடுத்துருக்காங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்திங்கன்னா பாண்டியர்கள். இதுவும் எல்லாம் ஓல்டு புக்கு தான். ஸோ புலவர்களால் எழுதப்பட்ட கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மெய்கீர்த்தி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பொறுத்துக்க நூல்கள் பற்றி கேட்குறாங்க. தத்துவ தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அப்படிங்கிறது அண்ணா. தாலாட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன். அடுத்த கேள்வி, சரியான இணையை தேர்வு செய்யன்னு. பகுத்தறிவு கவிராயர். ஸோ சரியான வினை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பகுத்தறிவு கவிராயர் என்பது உடுமலை நாராயணகவி. காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் வே ராமலிங்கனார். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பூங்குடி, வீரகாவியம், காவியப்பாவை, நீலமேகம் என்பது தவறு. அடுத்த கேள்வி, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாரியுடைய யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருன்னு பார்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பாரதிதாசன். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸோ அது சென்டென்ஸ் ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்த கேள்வி, மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ மோனைத்தொடை என்பது 8 வகைப்படும். அடுத்தது, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆணும் கேட்டிருக்காங்க. ஸோ புத்தக சாலை அப்படிங்கிற இதிலிருந்து எடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய மோனை. ஸோ முதலெழுத்துன்றது மோனை, இரண்டாவது எழுத்து எதுகைன்னு பார்த்துருப்போம். ஸோ முதலெழுத்து வரக்கூடியது புனிதமுற்று புத்தக சாலை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.
எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். ஸோ எழுதாமல் இராள் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஸோ கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அரசு ஆணை பிறப்பித்தது, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர்ந்த பேருந்து நிற்குமா? ஸோ கேள்விகள் நீங்கள் ரிவர்ஸபிளாக போட்டு பார்க்கும்போது ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்த கேள்வி, சரியான தொடரை கண்டறிஞ்சிருக்காங்க. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையினும் வாழட்டும். ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதும் போது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். இதுதான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். ஸோ வாசிக்கும் போதே உங்களுக்கு உச்சரிப்பு இது கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துக்கலாம். சரியான அகரவரிசையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோமேதகம், அடுத்து பார்த்தீங்கன்னா மரகதம், மாணிக்கம், முத்து. இதுதான் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான், அகரவரிசையில் வரும்போது பெயர் சொல்லின் அகரவரிசையில் எழுதுக. ஓகேங்களா? அது சேம் அதே தான். அடுத்த கேள்வி, தேடு என்பது வினைமுற்று சொல் என்ன கேட்குறாங்க. ஸோ தேடு என்பதுடைய வினைமுற்று சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேடினார் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இதுவும் இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் வருது. ஸோ வெண்பா என்பது செப்பலோசை பெற்று வரும், மாசிப்பா என்பது அகவலோசை, கலிப்பா என்பது துள்ளலோசை, வஞ்சிப்பா என்பது தூங்கலோசைங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸோ கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்கக்கட்டி. ஸோ அதுதான். நனந்தனை உலகம் வலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளில் இந்த நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிறிய உலகம். அப்படின்னா நனந்தனை உலகம் என்பது பெரிய உலகம், அதுதான் கணக்கு. எடுப்பு என்பதற்கு எதிர்ச்சொல். ஸோ நிறைய எதிர்ச்சொல் சொல்லும் பொருளும் அகரவரிசையில் தேர்வு செய்க, இலக்கணம் எல்லாம் கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ எடுப்பு என்பது முடித்தல் எதிர்ச்சொல். தண்டலிப்பதம் அப்படிங்கிறது இந்த சொல்லின் சரியான பிரித்தல் முறைன்னு கேட்குறாங்க. ஸோ தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் 6 புக்லேயே கொடுத்துருக்காங்க, புது புக்கில். களம்பகம் இந்த சொல்லை பிரித்தல்னு கேட்குறாங்க. களம் ப்ளஸ் பகம் களம்பகம். அடுத்த கேள்வி, அந்த பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகநானூறு அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். ஸோ அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இதுன்னு கேட்குறாங்க. ஸோ திருக்குறள். திரு எனும் அடைமொழி இருக்கலாம், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, சரியான பதிலை தேர்வு செய்க. ஸோ சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள். விட்டுணி சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஸோ அனைத்தும் சரி. ஓகேங்களா? பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ குலசேகர ஆழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் இராணவன் சிவபக்தன் ஆனதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடிக்கான இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. திருஞான சம்பந்தர். அடுத்த கேள்வி, தொல்காப்பியம் கூறும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களை தான் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 7. உழவர் உலர்த்தியது வாழ்க்கையின் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பல்லு. அம்புஜதம்மாள் எழுதிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான்கண்ட பாரதம் தனது எழுதான நினைவாக எழுதியிருப்பாங்க. அடுத்து, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வாளத்தை பற்றி சிறப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு. குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்பது அழைக்கப்படும் மூலிகை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சோற்று கற்றாழை. ஸோ மூலிகை சார்ந்து 2 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. ஸோ அடுத்த கேள்வி, 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகரப்பாக்களால் ஆன நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஐங்குறுநூறு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சரியான நினை தேர்வு செய்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சியும் டியும் கரெக்டு. விசும்பி என்பது மானம். ஸோ சொல்லும் பொருள் வைக்கக்கூடியது. மதியம் என்பது நிலவு. அடுத்த கேள்வி, சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது என்ன நூல்னு கேட்குறாங்க. ஸோ சிறுபஞ்சம் என்பது அற இலக்கியம், குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம், சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம், குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். இணையெல்லாம் முற்பாலுக்கு இன்னலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் சார்ந்த 3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. திருக்குறள் முதலில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வசேகராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ கம்பர் மற்றும் திருவள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்காக திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமகிருஷ்ண அம்மையார்.
ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. ஸோ அடுத்த கேள்வி, தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளில் அறியும் ஆற்றல் வகைகளை வரிசைப்படும் கேட்குறாங்க. ஸோ உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆழ்வார் திருநகரி. அடுத்த கேள்வி, 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதியிலும் அச்சிட்டு அளித்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். டாக்டர் ராபி சேதுவெளி பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊரும் பேரும். அடுத்த கேள்வி, தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயன்ற தமிழ் மாணவன் என்றும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு பார்த்துக்கிறாங்க அதிமார் கலைஞர். அடுத்த கேள்வி, தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். ஸோ ஈவே ராமசாமி அதாவது ஈவே ராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1938 நவம்பர் 13 சென்னை, 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் சார்ந்து கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அடுத்தது, நடனக்கலையின் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நர்த்தகி நடராஜ். அடுத்தது, பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஞ்சி அப்படிங்கிற இதழ் மூலம். அடுத்த கேள்வி, கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்படும் கேட்குறாங்க. ஸோ ஆகாயத்து அடுத்த வீடு. ஸோ 2022 கேட்ட குரூப் 4 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறம் 2019 ஸோ கண்டினியூ ரிவர்சபிளாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ 2019க்கான கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம்.